Good afternoon, students. Today we are going to learn about Unit 4, Chapter 12, Electronic Commerce. E-Business and E-Commerce. Electronic business or e-business concept is using the internet to fully automate business process. E-business create electronic relationship between customers, suppliers and traders. E-business infrastructure has an entire architecture with presentation tier, logical tier and data tier. Presentation tier consists of customer, trade or supplier access a web server. The request received by the web server are transferred to an application server. The logical tier passes the request to the data tier. The data tier is made of database server. Electronic commerce, also called as e-commerce, deal with trading such as buying and selling electronically through the internet. E-business and e-commerce. E-business ஷார்ட்டாக எலக்ட்ரானிக் பிஸ்னஸோட ஷார்ட் ஃபார்ம் இ-பிஸ்னஸ். இந்த இ-பிஸ்னஸோட கான்செப்ட் என்னென்னா இன்டர்நெட் மூலமாக ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் ப்ராசஸ் எல்லாமே இன்டர்நெட் யூஸ் பண்ணி பண்ணுறத இ-பிஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். இந்த இ-பிஸ்னஸ் வந்து கஸ்டமருக்கும் சப்ளையர்ஸ், ட்ரேடர்ஸ் இவங்க 3 பேருக்கு இடையில ரிலேஷன்ஷிப் வந்து அந்த இன்டர்நெட் மூலமாக நடக்கும். அடுத்து இ-பிஸ்னஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்டையர் ஆர்கிடெக்சர் இருக்கும். என்டையர் ஆர்கிடெக்சரில் என்னெல்லாம் இருக்கும்னா ப்ரெசன்டேஷன் டயர், லாஜிக்கல் டயர், டேட்டா டயர் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் டயரை பற்றி பார்ப்போம். ப்ரெசன்டேஷன் டயர்னு எதை சொல்கிறோன்னா கஸ்டமர்ஸ், ட்ரேடர், சப்ளையர்ஸ் இவங்க 3 பேருமா சேர்ந்து வெப் சர்வரை ஆக்சஸ் பண்ணால் அதை ப்ரெசன்டேஷன் டயருன்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து ப்ரெசன்டேஷன் டயர். அடுத்து இந்த வெப் சர்வர் கேட்கக்கூடிய அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து அப்ளிகேஷன் சர்வர் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். அப்படின்னா இப்போ உன்னுடைய சிஸ்டத்தில் இருந்துட்டு நீ ப்ரௌசர் மூலமாக, இப்போ எக்ஸாம்பிள் அமேசான் மூலமாக நீ என்ன பண்ணுற, அந்த ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறாலே, அப்போ ஒன் சைடில் உள்ள கிளைண்ட் சிஸ்டத்தில் இருந்துக்கிட்டு அந்த அமேசான் அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணி எந்த உனக்கு ஐட்டம் வேணுமோ, அந்த மொபைல் ஃபோனோ டிவியோ எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணுறாலே, செலக்ட் பண்ணுறத தான் ரிக்வெஸ்ட் சர்வீஸ்ன்னு சொல்கிறோம். அதை செலக்ட் பண்ண உடனே என்ன பண்ணுவோம், அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. இது எல்லாமே ப்ரெசன்டேஷன் டயர்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து லாஜிக்கல் டயர். லாஜிக்கல் டயரில் டேட்டா சம்மந்தமான ரிக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணோம். டேட்டா சம்மந்தமான ரிக்வெஸ்ட்டுன்னு சொல்லும்போது இப்போ ஒரு ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ ஏதோ வாங்குகிறோன்னா அந்த ஃப்ரிட்ஜோடைய விலை, கம்பெனி, அதோடைய சிப்பு என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸு அல்லது வேறு கம்பெனி அல்லது வேறு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் என்ன மாதிரியான ஆஃபர்ஸ், ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ், டேட்டாஸை ப்ரொவைட் பண்ணுறது லாஜிக்கல் டயர். இந்த டேட்டா டயரில் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்து எலக்ட்ரானிக் காமர்ஸ். எலக்ட்ரானிக் காமர்ஸை ஷார்ட்டாக இ-காமர்ஸ்ன்னு சொல்கிறோம். இ-காமர்ஸ் சொல்லும்போது ஆன்லைன் மூலமாக ப்ராடக்டை வாங்கவோ விற்கவோ இன்டர்நெட் மூலமாக பண்ணுறத எலக்ட்ரானிக் காமர்ஸ்ன்னு சொல்கிறோம். டிரான்சாக்ஷன் த்ரூ நெட்வொர்க் are also known as electronic data interchange. E-commerce actually deal with the exchange of business documents between trading partners over the communicating network. EDI make use of standard protocol for data interchange. Economy, efficiency and reliability are the
Major features of EDI. The first step in e-commerce was the establishment of .commerce company. More and more business houses start finding .commerce company as a success method of doing business. The success of the virtual bookstore Amazon, the auction site eBay clearly indicates that electronic commerce will have prosperous futures. எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் அதை ஷார்ட்டாக இடிஐன்னு சொல்கிறோம். இந்த இடிஐ எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இன்டர்நெட் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறத தான் இடிஐன்னு சொல்கிறோம். இன்டர்நெட் மூலமாக டிரான்சாக்ஷன் சொல்லும்போது ஆன்லைன் மூலமாக ஒரு பொருளை வாங்குகிறோம் இல்லையா, வாங்கும்போது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இந்த மாதிரி ஆனால் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த பேமெண்ட்டு பே பண்ணுறோம் இல்லையா, அதை தான் எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச், அதை ஷார்ட்டாக இடின்னு சொல்கிறோம். இந்த இகாமர்ஸ் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸை அவங்களுடைய ட்ரேடிங் பார்ட்னர்ஸ்க்கு இடையில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இந்த இடிஐயில் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒரே மாதிரியான எங்கேருந்து பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரே மாதிரியான ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்தது இந்த இடிஐயோட மெயின் ஃபியூச்சர்ஸ் என்னென்னா எக்கானமி, எஃபிஷியன்சி, ரிலையபிலிட்டி. அடுத்தது இந்த இகாமர்ஸ் ஃபஸ்ட்டு அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு .comன்ற அந்த கம்பெனி தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து. இந்த கம்பெனியை தான் அந்த கம்பெனி மூலமாக தான் நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களோட பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு அமேசான் கம்பெனி சொல்லலாம். அமேசான் அந்த கம்பெனி ஆன்லைன் மூலமாக அவங்களுடைய வர்ச்சுவல் புக் ஸ்டோர்ஸை ஃபஸ்ட்டு இந்த .com கம்பெனிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சு. அதே மாதிரி அந்த ஆன்லைன் மூலமாக அந்த பேரம் பேசுகிறதுக்கு இந்த ஈபேன்ற அந்த வெப்சைட்டை ஆன்லைன் மூலமாக பேரம் பேசி பொருட்களை எலக்ட்ரானிக் சாதனங்களை வாங்கிறதுக்கு ஈபே கம்பெனியை பெஸ்ட் எக்ஸாம்பிளும் இந்த .com மூலமாக அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த .com கம்பெனி மூலமாக நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து எதிர்காலங்கள் பிரகாசமாக இருக்குது. Customers need not wait for service from the company, but the company has to wait for the mouse click of the customer. E-commerce removes the barrier of times, graph limits and distance. New or used item can be owned at price much below the quoted price through internet shopping. .com companies are virtual shop designed and located in computer system. The process is simple. Switching on the computer, executing the specific program, giving the address of the required company, and the person is taken to the .com store within seconds. .com company does not produce anything, but they sell everything. .com company has no office hours. இந்த இகாமர்ஸ் மூலமாக நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது கஸ்டமர் வந்து அந்த கம்பெனியோட சேவைக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் கம்பெனி கஸ்டமர்ஸ் எப்போ அந்த மவுஸ் கிளிக் பண்ணுவாங்க, அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே லாகின் ஆகி அவங்க ப்ராடக்டை எப்போ கிளிக் பண்ணி பார்ப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இகாமர்ஸ் வந்து மூலமாக இகாமர்ஸ் பண்ணுறதுனால நமக்கு டைம் வேஸ்டேஜ் இல்லை. அடுத்து அந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து அந்த இவ்வளோ ஒரு ஷார்ட்டஸ்ட்டு ஏரியாவுக்குள்ளே தான் பிஸ்னஸ் பண்ணணும்னு அப்படி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இங்கே அந்த இகாமர்ஸ் மூலமாக புதியது அல்லது பழைய அந்த பொருட்களை எது வேணாலும் இன்டர்நெட் மூலமாக வாங்குறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. நேராக ஒரு கடையில் போய் வாங்குறத விட இங்கே சீப்பான ரேட்டுக்கு குறைஞ்ச விலையில் வாங்குறதுக்கான ஃபெசிலிட்டிஸ்
இ-காமர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி .com கம்பெனிஸ் அவங்களுக்குன்னு இனி தனியாக எங்கேயும் கடை எதுவுமே கிடையாது. அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு அந்த .comன்ற அந்த கம்பெனிக்குள்ளே அந்த சாஃப்ட்வேர் ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி அந்த கம்பெனியோடைய அட்ரஸை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம ஆன்லைன் மூலமாக சர்ச் பண்ணக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அந்த .com அந்த சர்வருக்கு போகும். அங்கேருந்து கம்பெனி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனோ அல்லது அவங்க என்னென்ன ப்ராடக்ட் செல் பண்ணுறாங்கன்ற அந்த இன்ஃபர்மேஷன்ஸும் அதில் டிஸ்பிளே ஆகும். .com கம்பெனி எந்த பொருளையும் உற்பத்தி செய்கிறதில்ல, ஆனால் எல்லா பொருட்களையும் விற்கிறாங்க. அவங்களுக்குன்னு இனி எந்த ஆஃபீஸ் டைம் எதுவுமே கிடையாது. எப்போ வேணாலும் நம்ம ஆன்லைன் மூலமாக ஷாப்பிங் பண்ண முடியும். They help job seekers to find employment apart from selling and buying of goods. The main attraction is the elimination of intermediate between the buyer and seller. இந்த இ-காமர்ஸ் மூலமாக என்ன பண்ணலாங்கன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. வேலை வாய்ப்புன்னு சொல்லும்போது ஆன்லைன் மூலமாக நம்ம ப்ராடக்டை வாங்கும்போது அதை டெலிவர் பண்ணுறதுக்கு டெலிவர் பண்ணுறதுக்கான ஆட்கள் அதனால நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது. அப்புறம் அந்த ஆன்லைன் மூலமாக ஷாப்பிங் பண்ணுறதுனால இடைத்தரகர் எதுவுமே புரோக்கர்ஸ் யாருமே கிடையாது. டைரெக்டாக பையர்ஸும் செல்லர்ஸும் கம்யூனிகேட் பண்ணுறதுனால சீப்பான ரேட்டுக்கு ப்ராடக்டை வாங்க முடியுது. டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன் இன்டர்நெட். The internet-based trading is mainly divided into two types, namely online shopping and business to business. Online shopping is the trading between end users and the seller, while the business to business transaction deal with the trade between suppliers. B2B transaction deals with direct trading between the customer and sellers. B2B transaction is the transaction between the sellers. Types of business in internet. இன்டர்நெட் ட்ரேடிங்கில் பிஸ்னஸை 2 டைப்பாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று ஆன்லைன் ஷாப்பிங், இன்னொரு ஒன்று பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஆன்லைன் ஷாப்பிங்னா அந்த யாருக்குள்ளே டீலிங் நடக்கும்னா எண்ட் யூசர்ஸுக்கும் செல்லர்ஸ்க்கு இடையில நடக்கும். எண்ட் யூசர்ஸ் சொல்லும்போது அந்த பொருளை வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ் இருக்காங்களே, அந்த கஸ்டமர்ஸை தான் எண்ட் யூசர்ஸ்ன்னு சொல்கிறோம். அவங்களுக்கும் அந்த பொருளை விற்கக்கூடிய வியாபாரி இவங்களுக்கு இடையில டிரான்சாக்ஷன் நடக்கும். அதுவே பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் சொல்லும்போது இந்த ட்ரேடிங் பார்ட்னர்ஸும் சப்ளையர்ஸுக்கும் இடையில உள்ள நடக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷனை தான் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் சொல்கிறாங்க. இங்கே பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் வந்து கஸ்டமர்ஸுக்கும் செல்லர்ஸ்க்கு இடையிலையும் நடக்கலாம். B2B டிரான்சாக்ஷனில் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து 2 வியாபாரிக்கு இடையில செல்லர்ஸ்க்கு இடையில நடக்கும். Types of business in internet. The number of transaction will be less, but the amount is large. An e-commerce site consists of an effective front end and strong, reliable back end. Through the front end, the customer interact with the company. The back end consists of inventory of goods. E-tailer offers items at price below quoted price. Types of business in internetல இன்டர்நெட் மூலமாக நிறைய டிரான்சாக்ஷன் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் அது மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து அமௌண்ட் வந்து லார்ஜாக இருக்கும். இ-காமர்ஸில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பேக் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிலையபிளாக இருக்கும். அடுத்து இந்த ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து கஸ்டமர்ஸும் கம்பெனியும் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. பேக் அண்ட் அப்ளிகேஷன்ஸில் வந்து இன்வென்ட்ரி
குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் சொல்லும்போது அந்த அமேசான், ஃப்ளிக்கர் இந்த மாதிரியான வெப்சைட்டுக்கு நீ போகிற இல்லையா, போகும்போது அந்த கம்பெனியில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்ற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை பார்த்த உடனே சட்டுன்னு நீ ஒவ்வொரு ப்ராடக்ட்டு அந்த ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதை தான் எஃபெக்டிவ் ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்கிறோம். ஒரு கஸ்டமர் ஒரு பொருளை வாங்கணும்னு நீ எதிர்பார்க்குறேன்னா அவன் என்னெல்லாம் எதிர்பார்ப்பானோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த அவன் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்டாஸ் எல்லாமே அந்த டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த சர்ச் பண்ணும்போது யூஸரோடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் எப்படி வேணாலும் சர்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த டெய்லரிங்கில் என்ன நடக்கும்னா, இப்போ ஒரிஜினல் ப்ரைஸை விட அந்த விலை வந்து கம்மியாக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா ஒரு ஃபோன் வாங்குகிறோன்னு நினச்சிருக்கோன்னா, கடையில் வாங்கும்போது அது 15,000 இங்கே 12, 13 இந்த மாதிரி ஆஃபரில் குறைஞ்ச விலைக்கு வாங்குறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணி. இந்த டயக்ராமில் என்ன சொல்லியிருக்குன்னா, பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் இன் இன்டர்நெட் பேங்கிங். இன்டர்நெட் பேங்கிங்கில் அந்த பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து B2C. B2Cனா பிஸ்னஸ் மேனுக்கும் கஸ்டமருக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை தான் B2Cன்னு சொல்கிறோம். பிஸ்னஸ் மேன் டு கஸ்டமர்னு சொல்லும்போது ஆன்லைன் மூலமாக நம்ம ஷாப்பிங் பண்ணுறோம். அப்போ பொருளை விற்கக்கூடியவர் பிஸ்னஸ் மேன், அவர்கிட்டேருந்து நம்ம ப்ராடக்டை வாங்கக்கூடியவர் கஸ்டமர். அவங்க 2 பேருக்கு இடையில நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை தான் B2Cன்னு சொல்கிறோம். அடுத்து பிஸ்னஸ் B2B. B2Bன்னு சொல்லும்போது பிஸ்னஸ் மேன்கிட்டேருந்து சப்ளையர்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் வாங்குகிறோம். கம்ப்யூட்டர் வாங்கும்போது அந்த மானிட்டர், கீபோர்ட், மவுஸுன்னு இன்னும் எல்லாத்தையும் ஒரே கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு கம்பெனி மானிட்டரை டெவலப் பண்ணுவாங்க, இன்னொரு கம்பெனி கீபோர்ட், மவுஸு, இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த சப்ளையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கிட்டேருந்து தனித்தனியாக இருக்கிறத ஒன்றா வாங்கி ஒரே கம்ப்யூட்டராக அந்த கஸ்டமர்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா, அதை தான் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் சொல்கிறோம். அந்த பொருளை உற்பத்தி செய்கிற மேனுஃபேக்சர்கிட்டேருந்து அந்த ப்ராடக்டை வாங்கி அதை சப்ளையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த கஸ்டமர்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்போ பிஸ்னஸ் மேனுக்கும் சப்ளையருக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் B2Bன்னு சொல்கிறோம். அடுத்து B2C. B2Cன்னு சொல்லும்போது பிஸ்னஸ் மேனுக்கும் ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். அப்போ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம், கம்ப்யூட்டரை, கீபோர்ட், மவுஸ் இப்படி ஒவ்வொன்றத்தையாக தனித்தனியாக வாங்குறாங்களே, அந்த தனித்தனியாக வாங்கினதை மொத்தமாக என்ன பண்ணியிருப்பாங்க, கடையில் கம்ப்யூட்டர் கடைக்கு வாங்கணும்னு கடைக்கு போனால் என்ன பண்ணியிருப்பாங்க, கீபோர்ட், மானிட்டர், மவுஸ் எல்லாமே மொத்தமாக ஒன்றா ப்ரொவைட் பண்ணுறாங்களே, அந்த கடைக்காரரை தான் ஸ்டாக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். பிஸ்னஸ் மேனுக்கும் இந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு இடையில நடக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் டிரான்சாக்ஷன்ஸை தான் B2Sன்னு சொல்கிறோம். அடுத்தது B2G. B2Gனா பிஸ்னஸ் மேனுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷனை தான் B2G. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பொருளை வாங்குகிறோம், அந்த பொருளுக்கான GST இந்த மாதிரியான டேக்ஸ் பே பண்ணுறாங்க இல்லையா, அப்போ பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே டேக்ஸை பே பண்ணுறா இல்லையா, அந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ் மேனுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடையில நடந்ததுன்னா அதை B2Gன்னு சொல்கிறோம். அடுத்து B2E. B2Eனா பிஸ்னஸ் மேனுக்கும் அவனுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷனை தான் பிஸ்னஸ் டு எம்ப்ளாயர்ஸ், அதை ஷார்ட்டாக B2Eன்னு சொல்கிறோம். M-commerce. M-commerce stands for mobile commerce. Several technologies such as global system for mobile communication GSM, General Packet Radio Service GPRS, Enhanced Data Rate of Global Evaluation EDGE, Wireless Application Protocol WAP, etc. are used in M-commerce.
M-commerce help customers to buy anything from anywhere, access stock, market details, gets weather report, news, play games, and contest etc. through web-enabled mobile phone. M-commerce is used to get various services like mobile banking, place and pay for order, making bill payment and review accounts. Use of mobile phones, mobile internet and SMS are become indispensable for m-commerce. Online shopping through GPRS and SMS or catch up slowly. Different mobile site builders programs helps to build mobile site easily. M-commerceோட எக்ஸ்பென்ஷன் வந்து மொபைல் காமர்ஸ். இந்த மொபைல் காமர்ஸில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம், டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறோம். என்னெல்லாம்னா, ஒன்று குளோபல் சிஸ்டம் ஆஃப் மொபைல் கம்யூனிகேஷன், அதை ஷார்ட்டாக GSM சொல்கிறோம். ஜெனரல் பேக்கெட் ரேடியோ சர்வீஸ், அதை ஷார்ட்டாக GPRS. அடுத்து என்ஹான்ஸ்டு டேட்டா ரேட் ஃபார் குளோபல் எவல்யூஷன், EDG, ஒயர்லெஸ் அப்ளிகேஷன் ப்ரோட்டோகால், WAP. இது எல்லா டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி தான் M-commerceை க்ரியேட் பண்ணியிருக்காங்க, மொபைல் காமர்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் காமர்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் ப்ராடக்டை வாங்கவோ விற்கிறதுக்கும் ஆன ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் அந்த பிஸ்னஸ்மேன் அவங்களோட ஸ்டாக் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணுறதுக்கும் இந்த மொபைல் காமர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் அமேசான் அந்த கம்பெனியை எடுத்துக்குவோம். எத்தனை பேர் ஆர்டர், என்னென்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த டேட்டில் டெலிவர் பண்ணணும், எவ்வளோ இப்போ கரண்ட்டாக அவங்ககிட்ட ஸ்டாக் இருக்குது, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுறதுக்கும் இந்த மொபைல் காமர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி அந்த வெதர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன், வானிலை ரிலேட்டடாக செல்லுக்கே வரும் இல்லையா, மழை பெய்யும், அந்த வெயில் அடிக்குது, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம், வெதர் ரிப்போர்ட் இன்ஃபர்மேஷன்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணி தரோம். உடனுக்குடன் அந்த நியூஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கெட் பண்ணுறதுக்கு இந்த மொபைல் காமர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி கேம்ஸு, கான்டெஸ்ட்டு, இது எல்லாமே இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நம்ம எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வேணாலும் கெட் பண்ணுறதுக்கு முடியும். அதே மாதிரி இந்த மொபைல் காமர்ஸ் மூலமாக என்னெல்லாம் சர்வீசஸ் நம்ம கெட் பண்ண முடியும்னா, மொபைல் பேங்கிங் பண்ணிக்கலாம். எந்த பிளேஸில் இருந்துட்டும் அந்த எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறது, ஃபோன் பில் பே பண்ணுறது, இந்த மாதிரி பில் பேமெண்ட்டு, அடுத்து நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறதுக்கும் இந்த மாதிரியான சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி M-commerce பண்ணணுன்னா கண்டிப்பாக மொபைல் ஃபோன் வேணும். இந்த மொபைல் ஃபோனில் இன்டர்நெட் கண்டிப்பாக வேணும். அடுத்து SMS சர்வீஸ், இது எல்லாமே அந்த மொபைல் காமர்ஸில் தவிர்க்க முடியாத முக்கியமான அம்சங்களாக இருக்குது. அடுத்து இந்த மொபைல் ஃபோன் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு GPRS, SMS, கேட்ச், இது எல்லாமே இப்போ வேகமாக வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. அடுத்தது இந்த மொபைல் ஃபோன் சைட்டில் அந்த சைட்டை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய மொபைல் பில்டர்ஸ் இருக்காங்க. அவங்க மூலமாக என்ன பண்ணிக்கலாம், மொபைல் ஃபோன் சைட்ஸ் ஈஸியாக டெவலப் பண்ண முடியுது. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் வெப். Different marketing strategies used for conducting business through internet includes the use of email, advertisement pop-up. Advertising through internet is less expensive and is available at all time. Advertisement on internet has a global coverage. Web advertisement have three major objectives. Objective is creating awareness, generating traffic and conversions of visitor response.
Web advertisements are used to create awareness about the product. Web advertisements can be seen in different type. Banner advertisement appear on the top of the web page as a banner. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் வெப் ஆன்லைன் மூலமாக ஒரு பொருளை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் யுக்திகள் கையாளுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அவங்களோட ப்ராடக்டை கஸ்டமர்ஸுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இமெயிலுக்கு புதுசு புதுசாக ஒரு பொருளை வரும்போது அவங்க கஸ்டமரோடைய இமெயிலுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. விளம்பரங்கள் மூலமாக தெரியப்படுத்துகிறாங்க. பாப்அப்ஸ் மூலமாகவும் தெரியப்படுத்திருக்காங்க. அந்த ஆன்லைன் மூலமாக விளம்பரங்கள் பண்ணுறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் யார் வேணாலும் எப்போ வேணாலும் பார்த்துக்கவும் முடியும். அடுத்து ஆன்லைன் இன்டர்நெட் மூலமாக நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது உலகத்தில் உள்ள எங்கே மூலையில் இருக்கிறவங்களும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்க முடியும். இந்த வெப் அட்வர்டைஸ்மெண்ட்டோடைய மெயின் எய்ம் என்னென்னா, ஒவ்வொரு பொருள் புதுசு புதுசாக வர்றதை தெரிஞ்சுக்கணுன்னா எப்படி பண்ண முடியும்? கடையிலன்னா போய் பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். இதை அந்த இமெயிலு, பாப்பப்பு, அட்வர்டைஸ்மெண்ட் இது மூலமாக அவங்களுக்கு தெரியப்படுத்துறது. அடுத்து நெட்வொர்க் டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணுறது. நெட்வொர்க் டிராஃபிக்னு சொல்லும்போது அந்த ப்ராடக்டை பற்றி நிறைய பேர் கிளிக் பண்ணி வியூ பண்ணி பார்த்து அதை வாங்கும்போது இன்டர்நெட்டு அதிகமாக அந்த இன்டர்நெட் யூசேஜ் பண்ணுவாங்க இல்லையா, அதை தான் நெட்வொர்க் டிராஃபிக்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூனிவர்சிட்டி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, ஒரே நேரத்தில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணுவாங்களே. ஆக்சஸ் பண்ணும்போது அந்த சர்வரோடைய ஸ்பீட் டவுன் ஆகி டிராஃபிக் ஆகுதுல. அதே மாதிரி இந்த ப்ராடக்டை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்க அட் அ டைமில் ஓப்பன் பண்ணும்போது நெட்வொர்க் டிராஃபிக் அக்கர் ஆகும். அடுத்தது அந்த விசிட்டர்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து இந்த வெப் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக கஸ்டமர்ஸுக்கு அந்த ப்ராடக்டை பற்றின அவேர்னஸை க்ரியேட் பண்ண முடியும். அடுத்து இந்த வெப் அட்வர்டைஸ்மெண்ட்டை டிஃப்ரெண்ட் டைப்ஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேனர் அட்வர்டைஸ்மெண்ட். பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நான் எந்த பேஜை ஓப்பன் பண்ணாலும் அந்த பேஜோடைய டாப்பில் பேனர் மாதிரி டிஸ்பிளே பண்ண வைக்கிறத பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் ப்ரௌஸ் பண்ணும்போது பார்த்துருப்பா, தேவையில்லாமல் சைடில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஓடிட்டுருக்கலையே, அந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். Sidebar advertisement can be seen on the side of the web page. Pop-up and pop-under are other commonly seen advertisement in the web. Different sophisticated presentation method used for net advertisement includes the use of flash graphics, sound tracking animation, point and click link to information details, electronic order forms, point and click link advertisement that request the users to click the link to get more information. Clicking on the link takes the visitors to the website of the advertisement. Graphics, animations and audio are common in banner and panel advertisement. Sidebar advertisement. Sidebar advertisement பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த வெப் பேஜோடைய சைடில் டிஸ்பிளே ஆகும். பாப்அப் அண்ட் பாப் அண்டர் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமாக நம்ம அந்த வெப் பேஜஸில் பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் நம்ம டிஸ்பிளே பண்ணக்கூடிய அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஃப்ளாஷி கிராஃபிக்ஸ்ன்னு சொல்லும்போது அந்த அனிமேட்டட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும். அடுத்து சவுண்டு ட்ராக்கிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும். பாயிண்ட் அண்ட் கிளிக் அந்த விளம்பரத்தை கிளிக் பண்ணும்போது அது ரிலேட்டடான டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸை இன்னொரு ஃபார்மில் ப்ரொவைட் பண்ணும். அடுத்து எலக்ட்ரானிக் ஆர்டர் ஃபார்ம்னால் ஆன்லைன் மூலமாக நம்ம அந்த ஃபார்மை கிளிக் பண்ணும்போது அந்த பேஜுக்கு கூட்டிகிட்டு போய் அதில் உள்ள டீட்டெயில்ஸை அந்த ஃபில் பண்ண சொல்கிறது.
பாயிண்ட் அண்ட் கிளிக் அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன நடக்கும்னா யூசர் வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் தான் அதுக்கு மேலே அந்த ப்ராடக்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸும் வியூ பண்ணி பார்க்க முடியும். அந்த கஸ்டமர் வந்து அந்த பேஜோட லிங்க் அவன் கிளிக் பண்ணனா அவனோடைய வெப்சைட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே அந்த டீட்டெயில் அந்த வெப்சைட்டை ப்ராடக்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணி கொடுத்துக்கும். கிராஃபிக்ஸ் அனிமேஷன் இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் வந்து மெயினாக பேனர் பேனல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. Interstitial advertisement, a short-lived and usually animated advertisement that pops up in the browsers for a short time, such as 5 to 10 seconds. These types of advertisement have a greater impact when compared to the other type of advertisement. Web tracking method helps to count the number of visitors to the web page. Web tracking method helps to count the number of visitors to the web page. Analysis helps in classifying the visitor based on their location, taste, products, preference. Statistics can be used effectively in product management, marketing management, and in overall planning activities of the company. இண்டஸ்ட்ரியல் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அந்த பேஜில் 5 அல்லது 10 செகண்ட்ஸ் வரையிலும் தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும். இந்த டைப் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் தான் மெயினாக கஸ்டமர்ஸை ரொம்ப இழுக்கிறது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் செகண்ட்ஸ் வரையில் தான் டிஸ்பிளே ஆகும்போது அதை என்ன இருக்குன்னு இனி பார்க்கணுன்னு இனி அந்த ஆர்வத்தை தூண்டுறது வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் அட்வர்டைஸ்மெண்ட்டு. அடுத்தது வெப் ட்ராக்கிங் சொல்லும்போது அந்த வெப் பேஜை எத்தனை தடவை யூசர்ஸ் விசிட் பண்ணியிருக்காங்கன்றதை கவுண்ட் பண்ணுறதை வெப் ட்ராக்கிங் சொல்கிறோம். அனாலிசிஸில் என்ன நடக்கும்னா எந்த இடத்துல இருந்து அந்த யூசர் வந்து அந்த பொருளை பார்த்துருக்கான், அவனுடைய டேஸ்ட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் அவன் பார்த்துருக்கான்ற அந்த இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணுறதுக்கு வெப் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுறோம். வெப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன பண்ணோன்னா அந்த வெப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா எஃபெக்டிவ் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஓவரால் பிளானிங்க்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லும்போது அதிகமாக கடைகளில் எந்த பொருள் விற்கப்படுது, அடுத்த அந்த மார்க்கெட்டிங் எப்படி ஓவராலாக பண்ணலான்ற அந்த பிளானிங் இது எல்லாமே பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன் இன்டர்நெட் காமர்ஸ் payments are mainly making payment in virtual stores. In internet commerce, payments are mainly made in 3 ways. One is carrier-based service, in which the customer can use carrier billing to make purchase. The purchased amount is either included in the carrier bill or is deducted for the prepaid amount. The second is use of credit card. Third, finally, financial service can transfer amount between accounts and can pay bill through wireless transaction. Credit card is the thin plastic card and act as an alternate payment machine. Card are designed as per ISO 7810 standard specifications. In online shopping, the card details are entered to the computer. The card details are sent to the payment gateway through the secure connection. Making payment in virtual store. நம்ம ஆன்லைன் மூலமாக ஷாப்பிங் பண்ணுறோம்ல, அங்கே கடை எப்படி இருக்கும், அதில் திங்ஸ் எல்லாம் எப்படி வச்சுருக்கோம் எதுவுமே நமக்கு தெரியாது. அந்த மாதிரியான அந்த கடையை தான் வர்ச்சுவல் ஸ்டோருன்னு சொல்கிறோம். இங்கே இன்டர்நெட் பேமெண்ட்டை வந்து 3 வகையாக
விர்ச்சுவல் ஸ்டோரில் பண்ண முடியும். முதல் வந்து கேரியர் பேஸ்டு சர்வீஸ். கேரியர் பேஸ்டு சர்வீஸ்னால் அதில் என்ன பண்ணிக்குவாங்க, கஸ்டமருக்கு வந்து பில் ப்ரொவைட் அந்த ப்ராடக்டை வாங்கும்போது பில் ப்ரொவைட் பண்ணி தருவாங்க. அடுத்து அந்த பர்ச்சேஸ் பண்ண பொருளுக்கான அந்த அமௌண்ட்டை பில் மூலமாகவோ அல்லது அந்த கார்டு மூலமாக யூஸ் பண்ணி அந்த டிடக்ஷன்ஸ் ப்ரீபெய்ட் கார்டுக்கு டிடக்ஷன் ஃபெசிலிட்டி மூலமாக அந்த ப்ராடக்டை வாங்குறத கேரியர் பேஸ்டு சர்வீஸ்ன்னு சொல்கிறோம். செகண்ட் ஆப்ஷன் வந்து கிரெடிட் கார்டு மூலமாக அந்த ப்ராடக்டை வாங்குறது. தேர்டு லாஸ்ட்டாக ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஃபினான்ஷியல் சர்வீஸ்ன்னு சொல்லும்போது அமௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஒயர்லெஸ் நெட்வொர்க் மூலமாக நடக்கும். அப்படின்னா மொபைல் ஃபோன் மூலமாக அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நடக்கும். கிரெடிட் கார்டில் என்ன நடக்கும்னா அந்த பிளாஸ்டிக் கிரெடிட் கார்டுன்றது ஒரு பிளாஸ்டிக் கார்டு. அந்த பிளாஸ்டிக் கார்டில் சிப் இருக்கும். அந்த சிப் மூலமாக அந்த பேங்க் அக்கௌண்ட்டு எல்லா டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். இந்த கிரெடிட் கார்டை ஆல்டர்னேட் பேமெண்ட் மெஷின் சொல்கிறோம். இந்த கிரெடிட் கார்டை வந்து ஐஎஸ்ஓ டெவலப் பண்ணாங்க. அதில் 7810 ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் என்ன நடக்கும்னா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கம்ப்யூட்டரில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். கிரெடிட் கார்டு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த செக்யூர்ட் கனெக்ஷன்ஸ் மூலமாக கேட்வே மூலமாக கெட் பண்ணிக்க முடியும். Payment gateway is a web-based service that helps the secure transmissions of card details and its authorization. On receiving the card detail, the gateway forward the detail to the merchant bank processor. The bank processor submit the detail to the credit card interchange CSI. CSI facilitates the process, clearing and settlement of different cards. It makes connections to the card issuing bank for approval of the transaction based on fund availability on the card holder. If the transaction is approved, the transaction detail is returned to the gateway. This information is passed to the merchant as well as the customer. Fund transfer also take place by this time. அடுத்து இந்த ஆன்லைன் வர்ச்சுவல் ஸ்டோர் மூலமாக எப்படி நம்ம பேமெண்ட் பண்ணுறோன்னா இந்த பேமெண்ட் கேட்வே இருக்கு இல்லையா, அந்த பேமெண்ட் கேட்வே என்ன பண்ணோன்னா வெப் பேஸ்டு சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணோம். வெப் பேஸ்டு சர்வீஸ்ன்னு சொல்லும்போது அந்த கிரெடிட் கார்டு நம்ம இப்போ ஆன்லைன் மூலமாக ஒரு பொருளை வாங்குகிறோம் இல்லையா, வாங்கும்போது கிரெடிட் கார்டு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் இல்லையா, அந்த கிரெடிட் கார்டு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து ஆதரைஸ்டு யூசர் கிட்ட இருந்து தான் வருதா, அவங்க என்டர் பண்ணியிருக்க டீட்டெயில் எல்லாமே சரிதானான்றதை அந்த பேமெண்ட் கேட்வே மூலமாக செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு அந்த கிரெடிட் கார்டு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸை அந்த மர்ச்சன்ட் அந்த வியாபாரி இருக்கான வியாபாரியோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ப்ராசஸ் பண்ணும். இந்த பேங்க் ப்ராசஸர் என்ன பண்ணுன்னா கிரெடிட் கார்டு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கிரெடிட் கார்டு இன்டர்சேஞ்சுக்கு அனுப்பும். அப்படின்னா இப்போ ஆன்லைன் மூலமாக ஒரு பொருளை வாங்கும்போது நீ கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக செக் பண்ணி கரெக்டாக இருந்தால் அந்த அமௌண்ட்டை எடுத்து என்ன பண்ணும், கடைக்காரனுடைய அமௌண்ட்டுக்கு அதை சென்ட் பண்ணுது. சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், கிரெடிட் கார்டு இன்டர்சேஞ்ச் வந்து அந்த ப்ராசஸ் பண்ணும். கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் கரெக்டானு பார்க்கும். ப்ராசஸிங், கிளியரிங், அந்த ஃபுல் அமௌண்ட் அவன் செட்டில் பண்ணுறானா, அந்த கார்டு பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே கிரெடிட் கார்டு இன்டர்சேஞ்ச் வந்து பார்த்துக்கும். அடுத்தது கார்டு இஷ்யூ பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இஷ்யூ பண்ண பேங்க் இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிவிட்டு அந்த பேங்க்
இப்போ ஆன்லைன் மூலமாக நீ ஷாப்பிங் பண்ணும்போது என்ன பண்ணும், நீ அந்த கிரெடிட் கார்டு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குற இல்லையா, இதெல்லாம் செக் பண்ணல. செக் பண்ண பிறகு அந்த நீ எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கியோ அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். இந்த கடையிலேருந்து இந்த ஷாப்பிங் பண்ணுறதுக்காக இவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறாங்கன்ற அந்த டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸும் உனக்கும் வரும். எடுத்தாச்சுன்ற அந்த இன்ஃபர்மேஷனும் கஸ்டமர் அந்த பிஸ்னஸ்மேன் மெர்ச்சண்ட்டுக்கும் அவனுக்கும் ஒரே நேரத்தில் சென்ட் ஆகும். சென்ட் பண்ணும்போது உன் அக்கௌண்ட்டில் நீ வாங்கக்கூடிய பொருளுக்கான அமௌண்ட் அதில் இருந்ததுன்னா என்ன பண்ணும், அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு அந்த மெர்ச்சண்ட்டோடைய அக்கௌண்ட்டுக்கு அதை செட்டில் பண்ணும். அப்படி உன் அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் இல்லைன்னா ப்ராசஸ் கேன்சல் ப்ராசஸ் வந்து டெர்மினேட் ஆகிடும். அப்புறம் அந்த பொருளை நீ வாங்க முடியாது. அந்த அமௌண்ட்டும் மெர்ச்சண்ட்டோட அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆகாது. இது ரெண்டுமே அட் அ டைமில் நடக்கும். உன்னோட அக்கௌண்ட்லேருந்து எடுக்கும்போது அந்த கார்டு ப்ரொவைட் பண்ண அந்த பேங்க் வந்து உனக்கு இதுலேருந்து அமௌண்ட் எடுக்கிறாங்கன்ற அந்த இன்ஃபர்மேஷனும் தரும். அதே நேரத்தில் அந்த கடைக்காரன் எந்த அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கானோ அந்த அக்கௌண்ட்டில் இங்கே ஆட் ஆகிடுச்சுன்ற அந்த 2 இன்ஃபர்மேஷன்ஸும் அட் அ டைமில் வரும். இப்போது ஃபஸ்ட்டு அந்த கிரெடிட் கார்டு டீட்டெயில் உன்னோடைய அந்த வீடு தெரியுது இல்லையா, அந்த வீடு எதுக்கு வச்சுருக்காங்கன்னா அதுதான் கஸ்டமர் நின்று வச்சுருக்காங்க. உன் வீட்டில் இருந்துட்டு இன்டர்நெட் மூலமாக நீ கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பொருளை ஆன்லைன் மூலமாக வாங்கணும்னு நீ டிசைட் பண்ணிவிட்டு அதை ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பில் பேமெண்ட்டு எப்படி யூஸ் பண்ணுற, கிரெடிட் கார்டு மூலமாக யூஸ் பண்ணுற. கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பண்ணுவேன், உன்னோடைய அக்கௌண்ட் நம்பர் அல்லது கிரெடிட் கார்டு டீட்டெயில் கொடுக்குறல்ல, அந்த கொடுக்கக்கூடிய அந்த டீட்டெயில் வந்து பேமெண்ட் கேட்வேக்கு போகும். பேமெண்ட் கேட்வே என்ன பண்ணும், நீ கொடுத்துருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்ட் தானான்னு செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணும், அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தானே மெர்ச்சண்ட்டோடைய கார்டுக்கு போகும். மெர்ச்சண்ட்டோடைய கார்டுக்கு போயிட்டு அந்த எந்த கம்பெனி வந்து கார்டு இஷ்யூவிங் பேங்க் இருக்கும் இல்லையா, கார்டு இஷ்யூவிங் பேங்க்னால் அந்த இப்போ எக்ஸாம்பிள் நீ ஐஓபி பேங்க் வச்சுருப்ப, அந்த கடைக்காரன் அந்த எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சுருப்பான். அப்போ 2 பேரும் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இந்த டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எந்த பேங்க்கில் எந்த அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அந்த கிரெடிட் கார்டு இஷ்யூவிங் பேங்க்கில் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ 2 பேர் கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனும் கரெக்டானு செக் பண்ணும். அப்படின்னா நீ பொருளை வாங்குறதுக்கு கிரெடிட் கார்டு டீட்டெயில் கொடுக்குற இல்லையா, அதுவும் அந்த மெர்ச்சண்ட்டோடைய அக்கௌண்ட்டுக்கு போகுது இல்லையா, அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் எல்லாமே ஒன்று தானான்னு செக் பண்ணும். செக் பண்ணி பார்த்து கரெக்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணும், அந்த உன் அக்கௌண்ட்டில் இருந்து ஃபண்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அந்த அப்ரூவல் வந்து கிரெடிட் கார்டு இஷ்யூவிங் பேங்க்கு சிசிஐ வந்து ப்ரொவைட் பண்ணும். சிசிஐ ப்ரொவைட் பண்ண உடனே என்ன பண்ணும், அந்த 2 இன்ஃபர்மேஷனும் கரெக்டு, உன் அக்கௌண்ட்டில் காசும் இருந்ததுன்னா அந்த அமௌண்ட் வந்து உன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு மெர்ச்சண்ட்டோடைய உன்னுடைய அக்கௌண்ட்லேருந்து எடுத்தாச்சுன்னு நீ உனக்கு மெசேஜ் வரும். அதே நேரத்தில் மெர்ச்சண்ட்டோடைய கார்டு ப்ராசஸ் பண்ணியிருக்கு இல்லையா, அங்கே அமௌண்ட் ஆட் ஆகிடுச்சுன்ற அந்த இன்ஃபர்மேஷன்ஸும் 2 பேருக்கும் அட் அ டைமில் ப்ரொவைட் பண்ணும். இந்த 2 பேரோடைய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸும் பேமெண்ட் கேட்வே மூலமாக கெட் பண்ணுறதுனால வெளியில் எந்த ஹேக்கர்ஸும் அதை ஹேக் பண்ணாமல் அந்த டீட்டெயில்ஸை கேதர் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். Making payment on virtual store. Mobile payment is a payment initiated by mobile phone. Mobile payment use of radio frequency ID RFID reader device which can read the data from the embedded chip. The person making the payment sent an SMS to the payment service provider. In order to confirm the sender, the service provider sent an SMS back to the sender
The person making payment sends a confirmation SMS to the service provider along with the personal identification number PIN. If the PIN and mobile numbers are correct, the service provides authorize the bank for payment. In communication between the service provider and the bank can also take place in any form other than using mobile phone. The bank process the informations and the payment process is carried out and the proper acknowledgement is issued to the person. அடுத்து அந்த மொபைல் பேமெண்ட் மூலமாக நீ பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மொபைல் பேமெண்ட் மூலமாக நீ பண்ணணுன்னா மொபைல் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடி வந்து மொபைல் பேமெண்ட் மூலமாக பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடி டிவைஸ் என்ன பண்ணோன்னா இந்த அதில் வந்து எம்படட் சிப்ஸ் இருக்கும். அந்த எம்படட் சிப் என்ன பண்ணோன்னா கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ரீட் பண்ணிவிட்டு அந்த பர்சன் வந்து எஸ்எம்எஸ் மூலமாக அந்த பேமெண்ட்டை அந்த சர்வீஸ் ப்ரொவைடருக்கு ப்ரொவைட் பண்ணுவான். அப்படின்னா இப்போ ஆன்லைன் மூலமாக நீ ஒரு பொருளை வாங்குறேன்னா அது மொபைல் ஷாப்பிங் மூலமாக நீ பண்ணும்போது ஃபஸ்ட்டு உன்கிட்ட நீ அந்த உன் அக்கௌண்ட்டுக்கு உள்ளே லாகின் ஆன உடனேவே உன் அக்கௌண்ட் லாகின் ஆகிடுச்சுன்ற அந்த இன்ஃபர்மேஷன் உனக்கு வந்து எஸ்எம்எஸ்ஸாக வரும். வந்த பிறகு உன்கிட்ட என்ன பண்ணும், அந்த பின் நம்பரை என்டர் பண்ண சொல்லும், டிரான்சாக்ஷன் பின்னை என்டர் பண்ண சொல்லும். அந்த டிரான்சாக்ஷன் பின் வந்து நீ என்டர் பண்ணும்போது அது கரெக்டான்றதை என்ன பண்ணும், சர்வீஸ் ப்ரொவைடர் செக் பண்ணி கரெக்டாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணும், அந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணும். அப்படின்னா நீ ஆன்லைன் மூலமாக ஒரு பொருளை வாங்குறா இல்லையா, வாங்கும்போது அந்த நெட் பேங்கிங் பண்ணுவேன். நெட் பேங்கிங் பண்ணும்போது நீ கொடுக்கக்கூடிய அந்த பின் நம்பர், ஓடிபி நம்பர் இது எல்லாமே கரெக்டாக வெரிஃபை பண்ணி கரெக்டாக இருந்ததுன்னா உன் அக்கௌண்ட்லேருந்து என்ன பண்ணும், அமௌண்ட்டை எடுத்து அந்த மர்ச்சண்ட்டுக்கு சென்ட் பண்ணும். அப்படி நீ கொடுத்த அந்த ஓடிபி நம்பரோ அல்லது பின் நம்பரோ ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா அந்த ப்ராசஸ் வந்து டெர்மினேட் ஆகிடும். அந்த உன் அக்கௌண்ட்லேருந்து இவ்வளோ அமௌண்ட் இந்த கம்பெனிலேருந்தோ இந்த கடையிலேருந்து எடுத்திருக்காங்கன்ற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதில் டிஸ்பிளே ஆகும். ஷாப்பிங் இன் வர்ச்சுவல் ஸ்டோர். To make online purchase, it is necessary to visit the website of the store. New customers has to sign in by giving personal details for the online purchasing. Customer can select the items displayed and can add to the shopping cart. Or at any time the customer can stop shopping. The payment can be made using credit card. To make easy selection, different items are grouped under different heading. Different items in the store along with short descriptions and price of the items. At the end of the shopping, the purchase can checked out for making the payment. Shopping in virtual store. ஆன்லைன் மூலமாக அந்த பொருளை வாங்கினோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், இந்த வெப்சைட்டுக்கு போகணும். அமேசான், ஃப்ளிப்கார்ட் அல்லது அந்த ப்ரௌசர் மூலமாக எந்த ஷாப்பிங் போகணுமோ அதை நீ செலக்ட் பண்ணுவேன். செலக்ட் பண்ணும்போது புது யூஸராக இருந்தால் என்ன பண்ணணும், உன்னுடைய பர்சனல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீ ப்ரொவைட் பண்ணணும். இல்லை ஏற்கனவே அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண வேண்டாம். என்டர் பண்ணிவிட்டு அந்த கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எந்த பொருள் வாங்க போகிறாங்கன்றதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்குவாங்க. டிசைட் பண்ணிவிட்டு எந்தெந்த பொருளை வாங்கணுன்றதை அந்த ஷாப்பிங் கார்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணி விடுவாங்க. அது கஸ்டமர்ஸ் டிசைட் பண்ணிக்கலாம், எப்போ எந்தெந்த பொருளை வாங்கணும் வேண்டாம், எவ்வளோ நேரம் ஷாப்பிங் பண்ணுறது, இது எல்லாமே கஸ்டமர் டிசைட் பண்ணிக்கலாம். பார்த்துக்கிட்டு வாங்காமலேயும் விடலாம். ஆட் கார்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்லேயும் வச்சுக்க முடியும். அடுத்து அந்த பொருளை வாங்கணும்னு டிசைட் பண்ண பிறகு கிரெடிட் கார்டு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுவேன். அடுத்து நீ என்னென்ன கிரெடிட் கார்டு கொடுக்கும்போது நீ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கன்ற
அந்த டீட்டெயில்ஸும் அதை பற்றின ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸும் அது வரும். நீ செலக்ட் பண்ண அந்த ப்ராடக்ட் தான் அதில் இருக்கான்னு நீ செக் பண்ணி பார்த்துட்டு நீ செலக்ட் பண்ண ப்ராடக்ட்டும் அதில் டிஸ்ப்ளே ஆகக்கூடிய ப்ராடக்ட்டும் ஒன்றா இருந்ததுன்னா அதை நீ பேமெண்ட் பண்ணி அந்த பொருளை நீ வாங்கிக்கலாம். அப்படி இல்லை வேறு நீ செலக்ட் பண்ணாத பொருளும் அதில் இருந்ததுன்னா அதுலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பொருளை வாங்கிக்க முடியும். The purchaser has to get the password by signing up at the site. The purchase is done by sending email. The purchaser fill the required details and click the submit button for ordering the selected item. அடுத்து இந்த எல்லா பொருளும் எது எதில் வேணும்னு நீ செலக்ட் பண்ணுவேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பில் பேமெண்ட் பண்ணுற. பில் பேமெண்ட் பண்ணும்போது உனக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் கேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணியிருப்பேன். என்டர் பண்ண அந்த மெயிலுக்கு உனக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருந்ததை சப்மிட்னு அந்த பட்டனை கொடுக்கும்போது உனக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆகும். குக்கீஸ் அண்ட் இ-காமர்ஸ். Cookies are mechanism for transferring and maintaining details of HTTP request and their response taking place between client and server. A cookie script is made up of number of attributes such as domain, expiry, path, secure, etc. Each attributes provide different values, record and collects the required information from the visitor such as browsing habit, banner advertisement which are common in commercial site. The information collected by cookie is used to display targeted advertisement based on the user taste. Cookies and e-commerce. Cookies and e-commerce. குக்கீன்ன்றது ஒரு குக்கி எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹெச்டிடிபி ரிக்வஸ்ட் ரெஸ்பான்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காகவும் குக்கி யூஸ் பண்ணுறாங்க. கிளைண்ட் சைடில் கொடுக்கக்கூடிய ஹெச்டிடிபி ரிக்வஸ்ட்டும் அதுக்கு வரக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸையும் இந்த குக்கீஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்து குக்கீஸ் ஸ்கிரிப்டில் நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. டொமைன் சொல்லும்போது என்ன பர்பஸ்க்காக அந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்க, அந்த பேஜ் எவ்வளோ நேரம் ஓப்பன் ஆகியிருக்கணும், எந்த லொக்கேஷன்லேருந்து வருதுன்ற அந்த இன்ஃபர்மேஷன். அடுத்து செக்யூரிட்டி, என்ன டைப் ஆஃப் செக்யூரிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க, டிஜிட்டல் சிக்னேச்சரா, ஹேஷ் அல்காரிதம், அந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் செக்யூரிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற அந்த இன்ஃபர்மேஷன் குக்கி ஸ்கிரிப்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒவ்வொரு ஆட்ரிபியூட்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கும். அந்த ரெக்கார்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், விசிட்டர்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இது மூலமாக எந்த பேஜை எவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்க, எந்த சைட்டை அதிகமாக விரும்பி பார்க்குறாங்க, என்ன ப்ராடக்ட்ஸ் அதிகமாக பார்க்குறாங்கன்ற இந்த மாதிரியான ப்ரௌசிங் ஹேபிட் இன்ஃபர்மேஷன்ஸை கெட் பண்ண முடியும். பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இந்த கமர்ஷியல் வெப்சைட்டுக்கு பொதுவாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இந்த குக்கி குக்கி மூலமாக கலெக்ட் பண்ண அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி யூஸரோடைய டேஸ்ட் என்னன்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. மேஜர் இஷ்யூஸ் ஆஃப் இ-காமர்ஸ் அண்ட் எம்-காமர்ஸ். E-commerce people must make use of new methods of shopping and transactions. Increasing customer confidence and improved delivery models are the different factors that fuels the growth of e-commerce. Tax and surcharge rules are different for different countries. The major issues associated with m-commerce are small screen, less processing power and increased cost. இ-காமர்ஸ் எம்-காமர்ஸோடைய மேஜர் இஷ்யூஸ் என்னலான்னா, ஃபஸ்ட்டு இ-காமர்ஸ் பண்ணும்போது அந்த புது டெக்னாலஜி வந்துட்ருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகணும். அடுத்தது அந்த கஸ்டமர்ஸ் இடையில அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கான குழப்பங்கள் வந்து இருக்கக்கூடாது. அவன் எதிர்பார்க்கக்கூடிய டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கிளியராக ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி
அந்த ஒரு ப்ராடக்டை வாங்கும்போது ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டேக்ஸ் சர்சார்ஜ் ரூல்ஸ் எல்லாமே வேறுபட்டிருக்கு. அடுத்தது இந்த எம்காமர்ஸோடைய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஸ்க்ரீன் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது, ப்ராசஸிங் பவர் லெஸ்ஸாக இருக்குது, காஸ்ட் அதிகமாக இருக்குது. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ். .com companies have increased in numbers recently. Falling price of computers increase the computer literacy and increase the facility to access the internet. A number of server computers that allows people to create their own website absolutely free. The success of .com companies depends on good traffic in the site. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இகாமர்ஸோட ஃபியூச்சர்ஸ் வந்து .com கம்பெனிஸ் அதிகமாக வளர்ந்துக்கிட்டு வருது. கம்ப்யூட்டரோடைய ப்ரைஸ் வந்து கம்மியாகிட்டு வருது. ஆனால் கம்ப்யூட்டரை பற்றின நாலேஜ் வந்து அதிகம் ஆகிட்டே வருது. இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறதும் அதிகம் ஆகிட்டு வருது. அடுத்து சர்வர் கம்ப்யூட்டர்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகம் ஆகிட்டு வருது. அந்த சர்வர் கம்ப்யூட்டர்ஸ் மூலமாக ஆக்சஸ் பண்ணுற வெப்சைட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகவும் இருக்குது. அடுத்து இந்த .com கம்பெனியோட சக்ஸஸ் என்னன்னு பார்த்தோம்னா இங்கே நெட்வொர்க் டிராஃபிக்ஸ் அதிகமாக இருக்குது. Inspections of goods cannot be done. The actual good may differ in quality and quantity from the one displayed. The company has to verify the genuineness of the card before delivering the purchasing good. The customer make instant payment and take delivery of the goods. Success of .com company mainly depends on the number of people visiting the site, which depends on the customer satisfaction. நம்ம ஆன்லைன் மூலமாக ப்ராடக்டை வாங்கும்போது அதோட தரம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. நம்ம பார்க்கும்போது அதோட குவாலிட்டி குவான்டிட்டி இது எல்லாமே வரும்போது வேறுபட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஒரு கம்பெனி மூலமாக ஆன்லைனில் நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஜென்யூனாக இருக்கணும், நம்பகத்தன்மையாக இருக்கணும். அடுத்து கஸ்டமர் பண்ணக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் டெலிவரி இது எல்லாமே கரெக்டான டைமுக்கு கரெக்டாக கஸ்டமரை போய் ரீச் ஆகணும். இந்த .com கம்பெனியோட மெயின் சக்ஸஸ் என்னென்னா அந்த வெப்சைட்ஸை நிறைய யூசர் வாங்குகிறாங்க. அவங்க கஸ்டமரோடைய தேவைகளை கரெக்டாக பூர்த்தி பண்ணுறதுனால அந்த .com கம்பெனிஸ் இன்னமும் சக்ஸஸாக ஓடிட்டுருக்கு.